ராமஹான்னு போட்டுக்கோங்க. ராமஹா ராமஹா அப்பட்டது. சரியா? சரி, அப்பட்டதாம் இதுக்கு என்னது? ராமௌ. 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 ராமௌ அப்பட்டதாம். அடுத்தது இது என்னது? ராமஹ ராமஹ அப்பட்டன்னு. ராமஹ அப்பட்டன். அவ்வளவுதான். ராமஹா அப்பட்டது, ராமௌ அப்பட்டதாம், ராமாக அப்பட்டன். புரிஞ்சுதா? புரிஞ்சு. சரி, இங்க ராமஹா இல்ல, சீதை இருக்கா, அப்ப என்ன சொல்லுவீங்க? சீதா அப்பட்டத்து. கரெக்டா சொல்லணும் சார். நாய்க்கு நிதானமா சொல்லுமா. சீதா பட்டதி. சீதா. சீதா பட்டதி. சீதா பட்டத்தின்னா அது பிரசன்ட் டென்ஸ்க்கு போயிடுமே. நான் இது சீதா past tense. அப்பட்டத். சீதா அப்பட்டது. அப்புறம் சீதே அப்பட்டதாம். தைரியமா சொல்லு. சீதே அப்பட்டதாம். அடுத்தது சீதாஹ அப்பட்டன். அவ்வளவுதான்மா. சீதா அப்பட்டது, சீதே அப்பட்டதாம், சீதாக அப்பட்டன். சீதா அப்பட்டது, சீதை படித்தாள். சீதே அப்பட்டதாம், இரு சீதைகள் படித்தனர். சீதாக அப்பட்டன், சீதைகள் படித்தனர். புரிஞ்சுதா? சாரி மாமா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நீங்க சொல்லுங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். நானே திடீர்னு பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்லிட்டு இருப்பேன். சரியா? அப்புறமா யோசிப்போம், ஓ இதுதான் சொல்லணுமா அப்படின்னு. சீதா சீதே சீதா சீதா. ஆமா. சீதா. சரியா? சீதா சீதே சீதாஹ, சீதா சீதே சீதாம், சீதே சீதாஹ. ஆமா, கரெக்ட். அது சங்கர் சுப்பிரமணியம் சுவாமி எதை கேட்டார்? வந்து இது இப்ப இந்த சீதாகா அப்படி அதாவது சீதேங்கன்னு வரும்போது ரெண்டு பேரோட நேமுமே சீதேங்கிற பட்சத்துல இது கரெக்ட். வெவ்வேறு இந்த டூ டிஃபரெண்ட் நேம்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப பாரு, இங்க நான் எழுதுறேன். இப்போ சீதா இருக்கா சுவாமி. சரி. சரியா? சீதாவோட லதான்னு ஒரு பொண்ணும் இருக்கா. யார் இருக்கா? சரி, லதா. 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 ஓகே, லதா. சரியா? இப்போ சென்டென்ஸ் என்ன? சீதையும் லதாவும் படித்தனர். ஆமா அதான் ஆமா நீங்க கேக்குறது. ஆமா ஆமா அவ்வளவுதான். சீதா லதா. இந்த உம்முன்னு வந்துதான் இல்லையா? சீதையும் லதா. அதுக்கு ஒரு ச அப்படின்னு அவ்யயம் இருக்கு. சரியா? அத போட்டுச்சுன்னா சீதையும் லதாவும் அதேதான் அப்பட்டதாம். இத பாருங்க. அப்பட்டதாம். அப்ப அப்ப இந்த ச வந்து அப்ளைஸ் டு போத். இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் சீதாவும் லதாவும்னு சொல்றோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ச வில் டிஸ்ட்ரிபியூட் ஃபார் போத். ஓகே. ஆமா. சரியா? ஓகே ஓகே. தேங்க்யூ. சப்போஸ் ஒண்ணு புல்லிங்கம் ஒண்ணு ஸ்ரீலிங்கமா இருந்தா அதே மாதிரிதான். இப்போ ஒண்ணு வந்து புல்லிங்கம், எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க ராமஹா. சரியா? அடுத்தது யாரு? சீதா வச்சுக்கோங்க. சீதா வச்சுக்கோங்களேன். ராமஹா சீதா ச அதே அப்பட்டதாம். சரி சரி. இங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இது புல்லிங்கமா இருந்தாலும் ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் நபும்சகலிங்கமா எதுவா இருந்தாலும் தாத்துவ ஒன்னும் பண்ண முடியாது. புரியறதா? சரி. ஆமா. ஏன்னா தாத்து வந்து அது மாதிரிதான். இப்ப நம்ம வந்து தமிழ்ல கூட சொல்றோம் இல்லையா? அந்த படித்தல் அப்படின்ற அந்த வார்த்தை மாறுறது இல்லையே. ராமன் படித்தான், சீதை படித்தாள். இப்ப இதுல அன் விகுதி அள் விகுதி மட்டும்தான் மாறுறது. அந்த படித்தல்ன்ற கான்செப்ட் மாறல. சம்ஸ்கிருதத்துல பட்டதி அப்பட்டது இது கூட மாறாது. அதனாலதான் நான் முதல்ல சொல்லும் போது என்ன சொன்னேன்,
படதி அப்படின்னா அதுக்கு 3 மீனிங் இருக்கு. படிக்கிறான், படிக்கிறாள், படிக்கிறது. அதே மாதிரிதான் அப்பட்டத்தை சொல்லும்போது சொன்னேன். படித்தான், படித்தாள், படித்தாள் படித்தது. படித்தது. புரியுறதா? புரியுது சுவாமி. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்ல சுவாமி. இல்ல இல்ல